என் மனதிற்கு பிடித்த கும்பராசி அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். எப்படிங்க இருக்க போகுதுங்க 2026? அதான கேள்வி. முதல்லயே குறித்து வச்சுக்கிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயம் உங்கள் ஃபேமிலிக்கு கூடி வரக்கூடிய ஒரு ஆண்டாக 2026 இருக்க போகுது. ஆண்டு பிறக்கிற போதே 7.5 சனியில தான் பிறக்குது, அதுல சந்தேகம் இல்லை. இன்னும் 2 ஆண்டுகள் அந்த 7.5 சனி இருக்கு, அதுல சந்தேகம் இல்லை. ஆனாலும் தெரிஞ்சுக்கிடுங்க, இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் வரப்போகுது. உங்க ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்காரு. மனசு முழுக்க காசு, பணம், துட்டு எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு இருக்கும். அவர் போக்கு சனி பாருங்க, சனி போற போக்கில் நன்மையை செய்துட்டு போயிடுவார். உங்களுக்கு தைரியமா இருங்க. இனி 7.5 சனியை பத்தி பெரிய கவலைப்படாதீங்க. ராசியில ராகு இருக்காரு. அவர் பல நெருக்கடியை கொடுக்கிறாரு, மறுக்க முடியாது. ராசியில ராகு இருந்தா அப்படித்தான். அதுக்காக பயப்படணுமா? கும்பராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள்? கும்பராசிக்காரர்கள் மன துணிவு உடையவர்கள். எந்த பிரச்சனை இருந்தாலும் எதிர்த்து போரிடக்கூடிய ஒரு சக்தி கும்பராசிக்கு உண்டு. கும்பராசியில இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய வல்லமையை கடவுள் கொடுக்கிறாரு. காலபுருஷ தத்துவத்துடைய லாப ராசி கும்பராசி. அதான் கும்பராசியோட கூட்டணியை வைத்தால் அது பெரிய வெற்றி கிடைக்குது. அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்கள் எப்பவுமே அகத்திய முனிவரை வழிபடலாம். அவரை வழிபட்டால் பெரிய வெற்றிகள் கிடைக்கும். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த கோயில்ல கோபுரங்கள் இருக்கு பாருங்க, அந்த கோபுரத்துல மேல இருக்கக்கூடிய கலசம் பூரண கலசம் சொல்லுவாங்க. கும்பராசிக்காரங்க வீட்டில் என்னைக்குமே ஒரு கலசம் வச்சு கும்பிட்டு பாருங்க, வாழ்க்கையில் பெரிய வெற்றி வரும். இந்த வரலட்சுமி விரதம் கொண்டாடும் போதெல்லாம் கலசம் வச்சு கொண்டாடுவாங்க, பார்த்துருப்பீங்க. அப்படி வீட்டில் எப்பொழுதுமே ஒரு கலசம், கோபுர கலசம் போல ஒரு கலசம் வீட்டில் வச்சு கும்பிட்டு பாருங்க. கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் வாழ்க்கையில் வரும். உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல இந்த ஆண்டு 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குங்க. அதனால தாங்க வெற்றி மீது வெற்றி குவியும் சொல்றேன். சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் 4 கிரகங்கள். கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னா அவங்க யோகாதிபதி வேலை செய்யணும். யோகாதிபதி யாரு? சுக்கிரன். கும்பராசிக்கு யோகாதிபதி சுக்கிரன். பல கும்பராசிக்காரர்களுக்கு திருமணத்துக்கு பிறகுதான் வாழ்க்கையில் உயர் வாழ்க்கையே. கும்பராசியை கல்யாணம் பண்ணினவங்க பல பேர் திட்டுவாங்க. கும்பராசியை உயர்த்தி பேசாதேன்னு என்கிட்ட சொல்லுவாங்க. கமெண்ட்ஸ்ல போடுறாங்க, என்னங்க கும்பராசியை போய் உயர்த்தி பேசுறீங்களேன்னு கேட்குறாங்க. ஆனால் கும்பராசியை கரம் பிடித்த பிறகுதான் அவர்களுடைய வாழ்க்கை திறன் அதிகரிக்குது. ஏன் கும்பராசியை திட்டுறாங்கன்னா, எல்லாமே நல்லது செய்யக்கூடிய கும்பராசி, அறிவுபூர்வமான கும்பராசி. ஆனால் தனக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா இவர்களுக்கு வரக்கூடிய கோபம் இருக்கிறதே, தன்னை மறந்து இவர்கள் கோபப்படக்கூடியது, வாழ்க்கையின் உச்சத்தில் இருக்கக்கூடியவர்களின் மீது இவங்களை சரிச்சு விட்டுறது, இவங்களுடைய கௌரவத்தை சரிக்கிறது, இவர்கள் மேலான இமேஜை தவிர்த்து அப்படியே சரிச்சு விட்டுறது. அந்த கோபத்தை தவிர்த்தா கும்பராசி மிகப்பெரிய புண்ணிய ராசி. இந்த ஆண்டை பாருங்க, அரசு வேலை பலருக்கு கிடைக்கும். கும்பராசிக்காரங்க கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடியவர்கள் அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. அதிகார வேலை பலருக்கு கிடைக்கும். தனியார் துறையில் பலருக்கு உயர் பதவிகள் இந்த ஆண்டு தேடி வரப்போகுது. ரொம்ப சூப்பரா இருக்கும். தனியார் துறையில் உயர் பதவி கிடைக்கும். எல்லாம் சரிங்க, வேலை வாய்ப்பு கிடைக்கும், ரொம்ப சந்தோஷம். என் பிஸ்னஸ் எப்படிங்க இருக்கும்? நான் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குமானா, நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஸ்னஸ்ல மிகப்பெரிய லாபத்தை நீங்க அடைய போறீங்க. பலருக்கு பிஸ்னஸ் பார்ட்னரு ஏதாவது வம்பு வழக்கு பண்ணுவாரு, பிரச்சனை பண்ணுவாரு, இல்லை உங்களை விட்டு விலகி போவார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும். இருந்தால் புதிய பார்ட்னர் ஒருத்தர் அமைவார். அவரால் உங்கள் வாழ்க்கை நிலை உயரப்போகுது, உங்க பிஸ்னஸ் உயரப்போகுது. ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஆண்டு. அதே போல அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் தலைமைக்கு நெருக்கமாக மாறுவீர்கள். அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் புகழ் பெறுவீர்கள். சமூக தொண்டு செய்யக்கூடியவர்கள் புகழ் பெறுவீர்கள். இந்த ஆண்டு அப்படி இருக்கு. பப்ளிக்கோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவர்கள் நல்ல ஒரு புகழ் பெறுவீர்கள்.
பொதுமக்கள் தொடர்புடைய துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் அத்துறை பேருக்கும் முன்னேற்றம். அதே மாதிரி நல்ல சொத்து வாங்குவேன் நாங்கள் இந்த ஆண்டு அப்படின்னா நல்ல சொத்து வாங்குற யோகம் உண்டு. உங்கள் லைஃப் பார்ட்னர் மூலமும் சொத்து வரும். நீங்க ஒரு நல்ல நிலம் வாங்குவீங்க. அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. நல்ல பிளாட் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஆக சொத்துக்கள் சேரக்கூடிய யோகம் கும்பராசிக்கு அற்புதமா இருக்குங்க. 2026 5ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் பார்க்கிறாரு. குரவே சர்வ லோகானாம் விஷதே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் தக்ஷணாமூர்த்தியே நமகங்கிற ஸ்லோகத்தை டெய்லி சொல்லுங்க. டெய்லி சொல்லுங்க. கும்பராசிக்காரர்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்ல பணம் பெருகுங்க. வாழ்க்கையில் பலருக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் இருக்காங்க. அதனால தான் உங்களுக்கும் சொல்றேன், குறித்து வச்சுக்கிடுங்க இந்த ஸ்லோகத்தை. மீண்டும் மீண்டும் சொல்லுங்க. சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில பொருளாதார நிலை உயரும். உங்க அன்பு பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். மகனுக்கு மகளுக்கு திருமணத்துக்கு வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த ஆண்டு வரன் கூடி வரும். 5ஆம் இடத்திலிருந்து குரு பார்க்கிறாரு. 5க்குரிய புதன் உங்களுக்கு லாபத்தில் இருக்கிறார். திருமண செய்தி இந்த ஆண்டு கூடி வருது. 6ஆம் இடத்துக்கு இந்த ஆண்டு குரு சென்ற பிறகு நிறைய பேர் இந்த ஆண்டு பொருளாதார நிலையாக மிகப்பெரிய அளவுக்கு வெற்றிகளை பெறுவீங்க. ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் பிரச்சனை இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய கும்பராசிக்காரங்க இந்த ஆண்டு புதிய தொழில் துவங்க போகிறீங்க. பெரிய வெற்றிகளை நீங்க பெற போறீங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. படிப்புக்கூடிய மாணவர்கள் அந்த படிப்புல பெரிய வளர்ச்சி. உங்களுக்கு 4ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் லாபத்தில் உட்கார்ந்தாரு. 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெரிய வளர்ச்சி. 5ஆம் இடத்திற்கு உரியவன் புதன் பகவான் லாபத்தில் உட்கார்ந்தாரு. கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய வளர்ச்சி. இன்னும் ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்பு. அரசியல்ல புகழ். அரசு அலுவலர்களுக்கு ப்ரமோஷன். அப்படி மல்டிநேஷனல் கம்பெனியில் பலருக்கு வேலை வாய்ப்பு. மருத்துவர்கள் புகழ் பெறுவது. காமர்ஸ் படித்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம். டெக்னிக்கல் எஜுகேஷன் படித்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு வசதி. நிறைய பேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்து முன்னேறக்கூடிய தன்மை. எல்லா விஷயத்திலும் நீங்க சாதிக்க போறீங்க. இது நல்ல வருஷம். உங்கள் அத்துணை பேரும் மிக நன்றாக இருக்கணும்னா இந்த ஆண்டு யாரை வழிபடணும்? கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று வரணும். அப்படி எல்லா கோயில்களுக்கும் சென்று உங்களால் இயன்ற அளவு கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்து விட்டு வாருங்கள். 2026 அருமையாக அமையும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நங்கநல்லூர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2026.